நேரம் கொடுக்கலையே மனைவி சொன்னா இவர் வாட்ஸ்அப் கணக்கு பார்த்துட்டு இருப்பாரு. காலையில் 8 மணிக்கு ஆபீஸ் போனேன், 6 மணிக்கு தான் நான் திரும்பி வந்தேன். அதுக்கு பிறகு 7, 8, 9, 10 தூங்குற வரைக்கும் உன்னோட தானே இருந்தேன். 10 மணி நேரம் உனக்கு, 12 மணி நேரம் ஆபீஸ்க்கு மீது உள்ளதால தூக்கம். ஏன் நேரம் கொடுக்குறேன்னு சொல்ற? ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பல. நீங்க ஒரு 10 மணி நேரம் அவங்களோட இருக்கணும், 12 மணி நேரம் அவங்களோட இருக்கணும், அவங்களோட உட்கார்ந்து இருக்கிற நேரத்தை விரும்பல. எந்த நேரத்தை விரும்புறாங்க? வீட்ல உட்கார்ந்து இருந்தாலும் வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, வீட்ல இருந்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, இந்த நேரம் அவங்களுக்கு வேணும். அந்த பெண்ணுக்கு தேவை அந்த பெண்ணின் மீது கவனம், அவ்வளவுதான். நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியம், மத்ததெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தெரியும். அந்த பெண்ணுக்கு என்னை விட இவருக்கு போன் தாங்க முக்கியம் தெரிஞ்சா என்ன நடக்கும்? குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குவா? அந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பாளா? நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது. இது இருந்தால் தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும். குடும்பத்தோட உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க, குடும்பத்தோட உட்கார்ந்து சஹர் செய்யுங்க, குடும்பத்தோட ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க. நீங்க எப்படி உங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களை ரோல் மாடலா எடுத்துப்பாங்க. என்னுடைய வாப்பாக்கு என்னுடைய அம்மா தான் முதல் தரம், அது போல என்னுடைய மனைவிக்கு நான் தான் முதல் தரம் நினைப்பாங்க. நீங்க உங்களுடைய மனைவியை ஏதோ தேவைக்காக மட்டும் டீ எடுத்துட்டு வா, அல்லது காபி எடுத்துட்டு வா, அல்லது துணியை துவச்சு போடு, அல்லது வீட்டுக்கு இந்த சமையலை செய்ய சொல்லி ஒரு வேலைக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் உங்கள் பிள்ளை எப்படி பயன்படுத்துவாள்? அவங்களுடைய மனைவி நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர், வேற யாரும் கிடையாது. வேற யார்கிட்ட போய் படிக்க போறாங்க அவங்க?